Hello guys, welcome to our NSC Academy for TNPC. In this video, we are discussing about the poem Listener. ஓகேங்களா, இந்த போம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த போமோட டைட்டிலே நமக்கு தெரியுது, The Listener. அப்பனா யாரோ ஒருத்தர் பேசுறத யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க. ஆமாவா? இந்த லிசனர் யாரு அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்றது வந்து இந்த போம்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, let's move to the poem. Is there anybody there? இதுல நமக்கு தெரியுது யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. Said the traveler. யாரு கேக்குறாங்கன்னா டிராவலர் கேக்குறாங்க. ஓகே, யார் இந்த டிராவலர்னா இவர் தான் இந்த டிராவலர். ஓகேங்களா, டிராவலர் வந்து கேக்குறாரு, is there anybody there? யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. knocking on the moonlight door. moonlight doorனா வந்து நிலவொளி படுகின்ற ஒரு டோர் அப்படின்னு வச்சுக்கலாம். நிலவொளி படுகின்ற அந்த டோர் வந்து தட்டுறாரு. knocking வந்து தட்டுறது. ஓகேங்களா, அப்படி வந்து தட்டி கேக்குறாங்க, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. And his horse in the silent chambered the grass. அதாவது சாம்புனா என்ன வந்து சூ பண்ணிட்டே இருக்குது. இவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா வந்து கிராஸ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, சூ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Of the forest ferny floor. அதாவது இந்த சினாரியோ என்ன நடக்குதுன்னா ஃபாரஸ்ட்ல நடக்குது. ஓகேங்களா, ஃபாரஸ்ட்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து நிலவொளி படுகின்ற டோரை வந்து இந்த டிராவலர் வந்து தட்டுறாரு. ஓகேங்களா, இவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற வந்து கிராஸ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா, சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்ப வந்து அந்த இது என்ன நடக்குது, ஃபாரஸ்ட் நடக்குது. ஃபாரஸ்ட்ல வந்து ஃபர்னினா வந்து ஃபிளார்லெஸ் பிளான்ட், பூக்கள் இல்லாத ஒரு பிளான்ட் வச்சுக்கோங்க. அந்த பிளான்ட் இருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா, and a bird flew up out of the turret. அதாவது turretனா என்னன்னா ஒரு சின்ன டவர் அப்படி வச்சுக்கலாம். அந்த மேபி அவங்க சொல்ற டவர் வந்து இதா கூட இருக்கலாம். அதாவது இது தெரியுதா, இந்த கூரை மாதிரி இருக்கா, இந்த கூரையிலிருந்து அந்த ஒரு பேர்டு வந்து பறந்து போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இந்த கூரையிலிருந்து ஒரு பேர்டு வந்து பறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. above the traveler's head. இங்கிருந்து பறந்து வந்து டிராவலரோட ஹெட் மேல அப்படி பறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. and he smoothed upon the door again a second time. ஸ்மூத்னா வந்து திருப்பி தட்டுறது. ஓகேங்களா, அகைன் வந்து நாக் பண்றது, தட்டுறாரு. செகண்ட் டைமா தட்டுறாரு அந்த டோரை. Is there anybody there? யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. He said, but no one descended the traveler. descendedனா வந்து யாருமே அவருக்கு ரிப்ளையே பண்ணல. ஓகேங்களா, நினைச்சு பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட் நடுவுல வீடு இருக்கு, போதெல்லாம் சுத்தி இருக்கு. அந்த வீடு சுத்தி இருக்குன்னா அந்த வீட்டுல ஆளுங்க இல்லாத ஒரு வீடு தான் அப்படி இருக்கும். ஆமா, ஆளுங்க இருக்கிற வீடு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா வச்சிருப்பாங்க. ஆளுங்க இல்லாத வீடு தான் இப்படி இருக்கும். அந்த வீட்டை வந்து தட்டுறாரு இவர் வந்து அகைன் இன்னொரு டைம் தட்டுறாரு, செகண்ட் டைம் தட்டுறாரு. யாராச்சும் இருக்கீங்களா கேட்கறாரு. யாருமே அவருக்கு ரிப்ளை பண்ணல. No head from the leaf projection. அதாவது leaf projectionனா வந்து shillனா வந்து a horizontal piece of timber beneath a window or a door. அதாவது ஒரு லீஃபோட சின்ன பீஸ் இல்ல டிம்பர் வந்து டிம்பர்னா வந்து எந்த மனுஷனுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த லீஃப் அப்புறம் வந்து டிம்பர் அதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. leaned over the looking into the gray eyes. ஏன்னா வந்து கிளீன் ஓவர்னா வந்து அது மாதிரி சாஞ்சுக்கிறாரு, டோர் மாதிரி சாஞ்சி அப்படியே அந்த டோரையே வந்து அந்த கிரே ஐஸ்ல வந்து பாக்குறாரு. where he stood perplexed and still. perplexedனா வந்து கன்ஃபியூஸ்ட். இவர் வந்து நிக்கிறது வந்து யாராச்சும் இருக்காங்க இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ்டாவே நினைக்கிறாரு. ஆனா அங்கேதான் இருக்காரு. அங்கேதான் இருக்காரு. பட் ஒன்லி a host of phantom listening ghost. ஓகேங்களா, இந்த phantom listener வந்து சொல்றாங்க. that dwelled in the lone house then. அதை தவிர மத்த அந்த ஹவுஸ்ல யாருமே கிடையாது. இதுதான் வந்து பல வருஷமா அங்க இருக்கு அந்த phantom listeners. இதுல தெரியுது யார் லிசனர். இந்த போம்ல வந்து இந்த கேக்குறது யாரு லிசனர், இந்த இவரோட பேச்ச கேக்குறது யாருன்னா வந்து கோஸ்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து கேட்டுட்டு இருக்கு. ஓகே, இது தவிர மத்த யாருமே அங்க இல்ல. ஒன்லி a host of phantom listeners. இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. that dwelled in the lone house then. அங்கே வந்து தங்கிட்டு இருக்கு. stood listening in a quiet of the moonlight. அப்படியே வந்து அந்த மூன்லைட் ஒளியில வந்து இது அமைதியா வந்து நின்று கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. to the voice from the world of man. அது என்ன நினைக்குதுன்னா வந்து இது வந்து இந்த வாய்ஸ் வந்து மனுஷ உலகத்தை சேர்ந்தது. ஏன்னா மனுஷன் தானே பேசுறாங்க, உள்ள இருந்து கோஸ்ட் இல்லையா, மனுஷ உலகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. stood throning the fine
moonbeams on the dark street. அதாவது த்ரோனிங்கா என்னன்னா வந்து ஒரு க்ரௌடா இருக்க கூட்டம் வந்து பேய்கள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா கோஸ்ட் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து லைட்டான மூன்லைட் எங்க படுதுன்னா ஒரு டிம்மான ஒரு மூன்லைட் எங்க படுதுன்னா வந்து டார்க் ஸ்டார், அதாவது படிக்கட்டு கிட்ட வந்து படுது. ஓகேங்களா? அந்த படிக்கட்டு கிட்ட இருந்து that goes down to the empty hall. அந்த படிக்கட்டு கிட்ட இருந்து empty hallக்கு வந்து அந்த போகும் அப்படி சொல்றாங்க. அங்க எல்லாம் நின்னுக்கிட்டு வந்து அவர் பேசுறது வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. Hearkening in and had string and shaking, but the lonely traveler called. Hearkeningனா வந்து என்னன்னா ஹார்லியனிங்னா வந்து சைலண்டா வந்து அட்டென்டிவா என்ன பேசுறாரு அப்படின்னு கண்ணல கவனிச்சு கேக்குது. வாய்ஸ்லாம் வந்து எப்படி கேட்கும், ஒரு அலைகளா தான் கேட்கும். அது ஷேக்கன், அதான் அந்த அலைகள்லாம் வந்து அதிர்ந்து வரத வந்து அப்படி உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. இந்த லோன்லி டிராவலர் கால்ஸ், அவரோட வார்த்தைகள், அவர் பேசுறது வந்து தனியா இருக்கிற அந்த டிராவலரோட பேச்சுகள் வந்து அது வந்து அமைதியா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த போயம்ல வந்து தலையும் புரியல வாலும் புரியல. எதுக்காக இந்த டிராவலர் வந்து இங்க வந்தாரும் தெரியல, இதுக்கப்புறம் இந்த டிராவலர் எங்க போனாரும் தெரியல. ஆமாவா? இதுல வந்து அவர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு என்னன்னா வந்து இந்த போமோட ரியலா வந்து 36 லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு நான் வந்தது வந்து நான் என்னோட ப்ராமிஸை காப்பாத்திட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது என்னன்னு தெரியல, ஒரு மிஸ்டீரியஸான போமாவே தான் இது இருக்கு. ஓகேங்களா? இது எழுதுறது யாருன்னா வந்து வால்டர் டி லா மெரே. ஆக்சுவலி எனக்கு இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியல, வால்டர். ஓகேங்களா? வால்டர்னே முடிச்சுக்கலாம். இவர் தான் வந்து இந்த போம் வந்து எழுதுனது. சரிங்களா? அதான் லிசனர். இதுல வந்து லிசனர் யாரு, கோஸ்ட். யார் பேசுறாங்கன்னா டிராவலர். ஓகேங்களா? ஓகே. இதுல பாருங்க, வால் டி லா மெரே 1873 to 1956 was an English poet. ஓகேங்களா? இங்கிலீஷ் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஆல்ரெடி நம்ம 3 நாவலிஸ்ட பார்த்திருக்கோம். 2 நாவலிஸ்ட பார்த்திருக்கோம். இவரோட சேர்த்து 3 நாவலிஸ்ட். He is the best known for his work from children. இவரோட ஒர்க்ஸ் என்னன்னா வந்து ஸ்பெஷலா யார் ஸ்பெஷலா இருக்குன்னா வந்து சில்ட்ரன் ஸ்பெஷலா எழுதுவாரு சொல்றாங்க. The listener is said to be his most famous poem. இவரோட ஃபேமஸ் poem அப்படின்னு என்னன்னா வந்து The Listener அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சாம்ப்னா வந்து bite and chew upon noisily. ஓகேங்களா? அப்புறம் என்னது ஃபர்ன்லினா வந்து consist of the florless plants, அதாவது ferns அப்படி சொல்றாங்க. Turretனா வந்து a small tower that projects from the wall of building. Smoteனா வந்து knocking loudly. Stillனா a horizontal piece of timber beneath a window or a door. அந்த விண்டோ கிட்டயோ இல்ல டோர் கிட்டயோ வந்து அடியில வந்து அந்த டிம்பர்ஸ்லாம் இருக்கு, அது தவிர மத்த யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ரீப்ளாக்ஸ்னா வந்து கன்ஃபியூஸா இருக்காங்க. அப்புறம் வந்து த்ரோனிங்னா வந்து க்ரௌடா இருக்கிற கோஸ்ட் சொல்றாங்க. ஹார்க்கிங்னா வந்து லிசனிங் அட்டென்டிவ்லி. ஓகே, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். The traveler come at noon. இந்த நூன் எதுக்கு ரெஃபர் பண்ணுதுன்னா அவங்க ஆஃப்டர்நூன் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த நூன் வந்து இவர் வந்து ஆஃப்டர்நூன்லயே வரல. ஆமாவா? எப்போ வந்தாரு? மிட் நைட்ல வந்தாரு. சரிங்களா? மிட் நைட்னா ஒரு நைட் டைம், ஏன்னா மூன் லைட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது வந்து என்னது, இது வந்து என்னன்னா வந்து நூன் கிடையாது, இது வந்து ஆஃப்டர்நூன் சொல்றாங்க. The house was situated in the forest. Yes, correct. இது வந்து அங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. They were ghostly here, listener inside the house. Ghost தான் இன்சைடா இருக்கா? ஆமா, அந்த வீட்ல இருக்கா? ஆமா. A traveler come to the house by bicycle வரல, ஹார்ஸ்ல வந்தாரு. The phantom answered and asked the traveler to go away. Phantoms அந்த பேய்கள்லாம் வந்து இவர்கிட்ட பேசிச்சா, ஆன்சர் பண்ணச்சா? இல்ல. asked the traveler to go away இப்படி சொல்லுச்சா? இல்ல. சோ வந்து இதுவும் தவறு. சரிங்களா? ஓகே, இதுல அவ்வளவுதாங்க. சரி, இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கணும். ஆமாவா? ஓகே, பார்த்தலாமா? ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கொஞ்சம் நிறைய இருக்கு, மற்றபடி ஈஸியான போயம் தான். Is there anybody there அப்படின்றது ரெப்பிடேஷன். நீங்க பாருங்க, is there anybody there, இது வந்து ரெப்பிடேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அசோனன்ஸ், moonlight door, இது வந்து ஓ சவுண்ட்ல வந்திருக்குன்னா அசோனன்ஸ். ஓகேங்களா? இது இமேஜினரி கூட சொல்லலாம், ஏன்னா அந்த moonlight டோர்னா வந்து நில ஒளி படுகின்ற டோர். இது வந்து இமேஜின் பண்ணி சொல்லிருக்காங்க, அதனால வந்து இமேஜினரி. ஓகேங்களா? அப்புறம் அலிட்ரேஷன் வந்து his hearts. ஓகேங்களா? இது வந்து அலிட்ரேஷன். அப்புறம் ஃபாரஸ்ட், ஃபர்னி அண்ட் ஃப்ளூ இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன்ல வரும். அப்புறம் வந்து ஓகே, இந்த லைன் பாருங்க, and he smote upon the door again a second time. Is there anybody there, he said.
அப்படின்னு கண்டினியூட்டியா கொடுத்துருக்காங்கல்ல, இது பேர் என்ஜாம்னு சொல்லுவாங்க. கண்டினியூட்டியா ஒரு போயம் கொடுத்துருக்காங்கன்னா அது பேர் என்ஜாம். ஓகேங்களா, என்ஜாம்டு. ஓகே, வேற என்ன இருக்கு? ஓகே, இங்க பாருங்களேன், லீஃப் ஃப்ரிங்க்டு ஸ்டில். இது வந்து என்னன்னா வந்து இமேஜினரி. லீஃப் ஃப்ரிங்க்டு ஸ்டில்னா வந்து லீஃபோட நுனி பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லீஃபோட நுனி பகுதி வந்து வளைஞ்சிருக்கு, லீஃபோட நுனி பகுதி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து இது வந்து இமேஜினரி. ஓகேங்களா. அப்புறம் கிரே ஐஸ்ன்றது இமேஜினரி தான். இது வந்து எபித்தோட்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரே வந்து அட்ஜெக்டிவ், ஐஸ் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து அட்ஜெக்டிவ், ஐஸ் வந்து நவுன். சரிங்களா, அதனால இது எபித்தோட்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஓகே, பட் ஒன்லி a host of பிளான்டோம் லிசனர். அதாவது இதுல வந்து ஏன் அப்படி நான் கொடுத்துருக்கேன்னா, வீட்ல யார் வசிப்பாங்க, வீட்ல வந்து பர்சன் தான் வசிப்பாங்க, அதனால பர்சனிஃபிகேஷன் இதெல்லாம் எனக்கு. அண்ட் இதுல எதுனா வந்து லிசன் பண்றது யாரோட கெப்பாசிட்டி, மனுஷனோட கெப்பாசிட்டி, அதனால வந்து பர்சனிஃபிகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெட்டாஃபர், to that voice from the world of man. அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து இந்த வாய்ஸ் வந்து மனுஷ உலகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து மனுஷன் அப்படின்னு சொல்லல, இது மனுஷ உலகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி சொல்லிருக்கேன் மெட்டாஃபர். ஓகேங்களா. அப்புறம் வேர்ல்ட் ஆஃப் மென், இது என்ன சொல்லிருக்கேன், சிம்பிளிசம். ஓகேவா. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிம்பிள் பண்ணிருக்காங்க, மனுஷ உலகத்தை சேர்ந்தது மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, மனுஷ உலகத்தை சேர்ந்த ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து சிம்பிளிசம் சொல்றாங்க. அலிட்ரேஷன் பாருங்க, ஸ்டுட், அப்புறம் ஸ்டார், இது வந்து அலிட்ரேஷன். அப்புறம் வந்து டார்க் ஸ்டார்னா எபித்தோட் தான். டார்க் வந்து அட்ஜெக்டிவ், ஸ்டார் வந்து நவுன். அப்புறம் எம்டி ஹால் அப்படின்றது வந்து எம்டின்றது அட்ஜெக்டிவ், ஹால்ன்றது நவுன். டிஸ்கிரைப் பண்றதுனால நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து எபித்தோட். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஸ்டிர்ட், ஷேக், இது வந்து அலிட்ரேஷன். இவ்வளவுதான் மொத்தத்துல. இது சும்மா ஷார்ட்டான போயம். இதோட தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீம் வந்து மிஸ்ட்ரி. ஏன்னா தலையும் புரியல, வாலும் புரியல, ஆக்சுவலி உள்ள கோஸ்டா இருக்கான்னு தெரியல, இதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்றதுனால இது வந்து ஒரு மிஸ்ட்ரியஸான ஒரு போம். ஓகேங்களா. ஓகே, that's it. Thank you for watching. Keep supporting us. Thank you.